கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 40-41. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 430 வருஷ உபத்திரவ நாட்கள் முடிந்த அன்றைய தினமே எகிப்தில் இருந்த ஜனங்கள் புறப்படும் பொழுது பரம சேனை, கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் அவர்களோடு கூட புறப்பட்டதை பார்க்கிறோம். இன்னைக்கு உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிற நம்ம நினைக்கிறோம் நம்ம சிங்கிளா நம்ம இந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறோம், நம்ம கூட யாருமே இல்லை. நான் வசனம் தெளிவா சொல்லுது. ஆதியாகமம் 39 பார்வோனுடைய அதிபதியா இருந்த போத்திபாருடைய வீட்டுல யோசேப்பு இருக்கும் பொழுது கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். சிறைச்சாலையில இருக்கும் பொழுது அவரோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அந்த உபத்திரவ நாட்கள் முடிந்த பொழுது அவன் அழகா நல்ல வஸ்திரம் தரித்து சவரம் பண்ணி நல்லா அழகா போயிட்டு பார்வனுக்கு முன்னாடி போய் இருக்கிறார். ஒரு நாள் வரும், நிச்சயமா நம்முடைய துக்க வஸ்திரங்களை களைத்து போட, நம்முடைய உபத்திரவங்களை நம் வாழ்க்கையை விட்டு எடுத்து போட கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். அன்னைக்கு அவர் எல்லாவற்றையும் களைத்து போட்டு நல்ல வஸ்திரம் தரித்தவராய் நின்றது போல, இந்த நாள்ல பார்வனுடைய அடிமைத்தனத்துல இருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வந்தது போல, ஒரு கானானுக்குள்ள வந்தது போல உங்களுக்கு எனக்கு நிச்சயமாய் விடுவிக்கிற ஒரு நாள், விடுதலையை பெற்றுக்கொள்கிற ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான பிள்ளைகளை, விசுவாசமா இருங்க. இன்னைக்கு பிரச்சனைக்குள்ள நம்ம மட்டும் இல்ல, நம்மளோட கூட கர்த்தரும் இருக்கிறார்ன்றதை மறக்காதீங்க. நிச்சயமாய் அந்த நாள் நமக்காக ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு அவங்களுக்கு 430 வருஷத்துடைய ஒரு நாள் குறிக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த உபத்திரவத்திலிருந்து வெளியில வர கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நம்பிக்கையோடு இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். God bless you.